அவன் ஓட்டுக்கு 5000 10,000 கூட கொடுப்பான். நம்ம 5 வருஷம் நம்ம நல்லா இருக்கணும்னா நீங்க தான் பார்த்து போடணும் ஓட்டை. இன்னொன்னு இந்த ஜூலி அங்க பத்தி ஜூலி பிதிகவாயி அதை பத்தி பேசணும். அதுக்கு என்ன இருக்குது? வாங்க அண்ணா, நாங்க வாங்க அண்ணா வந்தா அந்த அம்மா நிக்குமாங்க, ஒண்ணுக்கு போயிடும் தெரியுமா? கார்பரேஷன் கக்கூஸ் ஆயிடும் அந்த அம்மா. அண்ணா வாங்க அண்ணா, ஏய் வாடா நான் இங்க நிக்கிறேன்டா. என்ன புரியல எனக்கு, என்ன போறவனா பேசி ஒண்ணுமே. அதுக்கப்புறம் சீமான் நான் லைனா வச்சு ஒரு இடத்துல லைனா வரேன். சாட்டையும் சீமானும் இவனுங்களே மாத்தி பேசு. ஐயோ சீமான்லாம் விட்டா இவரு யார் தெரியுமா? நீலா ஆம்ஸ்ட்ராங். அவரு நிலாவுக்கு போயிட்டு வந்துடுவாரு. அவர்லாம் ஆனா அவரு பின்னாடி ஒரு கும்பல் போகுது பாத்தீங்களா? எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சா கோவம் வருது. ஒரு ஆயா சொல்லுது, ஏதோ சொல்லிச்சு அந்த ஆயா, பிரியாணியோ எங்க தலைவர் பாருங்க பிரியாணி குத்தாரு, எங்க தலைவர் பாரு மாசா குத்தாரு, வேற என்ன வேற நிறைய மைசூர் பாக்கு குத்தாரு, 4 ரேப் கேஸ் விட்டாரு, என் பையனுக்கு கஞ்சா குத்தாரு, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அக்கா எப்படி அருகதை இல்லையானா? உங்க வீட்டு பக்கத்துல கஷ்டப்படுறாங்க, வீட்டை எலக்ட்ரிசிட்டி அந்த பில்லு அது அதிகம், வீட்டு வரி அதுவும் அதிகம், எல்லாமே அதிகம். 5 வருஷத்துல எல்லாம் கீழே தானே போச்சு. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் மேல இருக்குது, அவங்க அப்பா எதுனா பெண்ணு அது மட்டும் மேல இருக்குது. எதுக்கு இப்ப அந்த பெண்ணை என்ன கேட்டாங்களா? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் அது ஆட்சி வரணும் ஏன் வரணும், எதுக்கு வரணும் நான் கேட்கறேன். ஒருத்தர் வந்துக்கிறாரா, வாய்ப்பு அவருக்கு கிடையாது, தளபதிக்கு வாய்ப்பு கிடையாது, மக்களுக்கு வாய்ப்பு, அவங்களுக்கு தான் வாய்ப்பு. புச்சிங்கன்னா வாழலாம், இல்ல 200 ஊப்பி அவனுங்க வாழ்ந்துருவானுங்க, 200 வாழ்ந்து அவங்க குட்டையை வாழ்ந்துப்பானுங்க. ஆனா மிச்சக்கிற மக்களால வாழ முடியாது. பார்த்து ஓட்டு போடுங்க. பரம்பரையா இது வருதுக்கு மன்னர் ஆட்சி. பரம்பரையா நாங்க கலைஞருக்கு தான் போட்டோம், பரம்பரையா நாங்க எம்ஜிஆருக்கு தான் போட்டோம். எதுக்கு இது ராஜாட்சியா? இல்ல உன் பரம்பரை வாழ்த்துக்கு தான் நாங்க எங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்களா? மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட்